ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தனம் வெங்கடாஜலம் பேசுகிறேன். வாங்க, இது ஏழையின் வீட்டில் முட்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல முட்டையை வேவிச்சிக்கலாம். வாங்க, அப்புறம் வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே சிறிதளவு பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுக்கணும். ஏன்னா இது ஏழை வீடு இல்லையா, அதனால் இந்த கிச்சன் இப்படி தான் இருக்கும். வாங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாம் அறுத்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எப்படி செய்வதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல வானலில் வச்சுக்கணும். வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு. வாங்க கடுகு போடலாம். கடுகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போடலாம். வாங்க, பார்த்தீங்களா, போட்டு அதை ஒரு கிண்டி விடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவைக்கு ஏற்ப. மஞ்சத்தூள், கறி மசால், மிளகாய்த்தூள், நம்ம வாங்க தேங்காய் பால். முட்டை குழம்புக்கு கொஞ்சம் கிரேவிக்காக கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றணுங்க. தேங்காய் பால் ஊற்றின அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போடணும். போட்டு தட்டத்தை வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோமோ குழம்பு கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேவிச்சு வச்ச முட்டையை உரித்து அதில் குழம்புல போடலாம். வாங்க, ஒரு சின்னதாக கொதி வந்தால் போதும். அந்த கொதியிலேயே நம்ம வேவிச்சு வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணியும் போடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் 2ஆக கட் பண்ணி போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் குழம்புல அப்படியே போடுறோம். பாருங்கள், இப்போ ஒரு கிளறி விடலாம். கிளறி விட்டு திரும்பவும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாங்க. கொதி வரட்டும். பார்த்தீங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கிண்டி விடலாங்க. இந்த நுரக்கட்டின அப்புறம் ஒரு கிண்டி விட்டோமா தான் குழம்பு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா சுவையும் கொடுக்கும். பார்த்தீங்களா, முட்டை குழம்பு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த பிரிஞ்சு வரும்போது கொத்தமல்லி இலையை லேசாக கட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா போட்டு ஒரு அனல் சிம்மில் வைங்க. இந்த குழம்பு கொதிக்கிற அழகே பாருங்கள், செம்மையாக இருக்குது.